Hi. இப்போ நம்ம next problem பார்க்க போறோம். Exercise number 4th problem. Question என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Suppose a charge plus Q on Earth's surface and another charge plus Q is placed on the surface of the moon. ஒரு சார்ஜ் எர்த்ல இருக்கு, இன்னொரு சார்ஜ் மூன்ல இருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவான ஒரு சார்ஜ் தான். இது வந்து given data. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா calculate the value of Q required to balance the gravitational attraction between Earth and Moon. And then second case என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா suppose the distance between Moon and the Earth is half, what could be the change in charge Q? இதுதான் கேட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு given data அப்படின்னு சொல்லி சில given dataவும் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து given data. ME அப்படின்னா mass of earth and M அப்படின்னா mass of moon. ரெண்டுமே கிலோகிராம்ல கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எந்த விதமான கன்வர்ஷன் ஃபேக்டரும் போக தேவையில்லை. இப்போ என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா calculate the value of Q required to balance the gravitational attraction between earth and the moon. Value of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Calculate the value of Q required to balance the gravitational attraction. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒன்னு எர்த், இன்னொன்னு மூன். சரியா? அந்த எர்த்தை வந்து Q1 அப்படின்னு எடுத்துக்கலாம், மூனை வந்து Q2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எதையும் பேலன்ஸ் பண்ண சொல்லிக்கிறாங்கன்னா கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் வந்து எர்த்துக்கும் மூணுக்கும் பேலன்ஸாக இருக்கணும்னா அப்போ அந்த எர்த்து மூணுல ரெண்டுத்துலையுமே வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ பேலன்சிங் கண்டிஷன் நம்ம இப்போ பார்க்கணும். அந்த பேலன்சிங் கண்டிஷனை எப்படி இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து சார்ஜ் ஓட மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். அண்ட் இது வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் மூன். ரைட்டா? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் FE க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, FG க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ FE க்கு என்ன ஃபார்முலா? FE equal to 1/4πε0 Q1 Q2 by R square. and FG க்கு என்ன இருக்கு? கேபிட்டல் G M1 M2 by R square. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுபடி பேலன்சிங் கண்டிஷன் படி நம்ம ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? FE வந்து இது இங்க இருக்கு 1/4πε0 Q1 Q2 by R square equal to G M1 M2 by R square. So R square and R square will cancel each other. மீதி என்ன இருக்கும்? இங்க இருக்கிற டேர்ம் இங்க இருக்கிற டேர்ம் எல்லாமே இருக்கும். இங்க Q1 Q2 நான் வந்து for assumption calculate the value of Q அப்படி தான் கேட்டிருக்காங்க. Q அப்படின்னு கேட்டதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த Q1 Q2 ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலா நான் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே சார்ஜ் இருக்கு. அந்த ரெண்டு சார்ஜுக்கும் தனித்தனி கிடையாது, ரெண்டுக்கும் ஒரே சார்ஜ் தான் இருக்கு. அந்த சார்ஜ் Q தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடலாம்னா Q1 equal to Q2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க. ஸோ இந்த Q1 equal to Q2 அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1/4
4 pi epsilon naught. இந்த q1 q2 மேல q ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஆனா r ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி வந்து இங்க q1 q2 மட்டும் தான் இருக்கும். சோ q ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க g m1 m2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணனும் அப்படினா இதையும் நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணனும். q ஸ்கொயர்ட் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். q ஸ்கொயர்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டது என்ன? calculate the value of q. so q மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். so q மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த q ஸ்கொயர்ட் மட்டும் இங்க வச்சிட்டு இந்த 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா एक्चुअली 1 by 4 pi epsilon naught எப்படி சொல்லுவோம்? k னு சொல்லுவோம். so k வை அப்படியே இந்த சைடு எடுத்துட்டு போனே அப்படினா என்ன ஆகும்? g m1 m2 divided by k அப்படி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த சைடு நியூமரேட்டர்ல இருக்கு k அப்படிங்கிறது, அது அப்படியே எடுத்து போனா டினாமினேட்டருக்கு மாறிடும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? q ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். சோ g ஓட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் 6.67 into 10 to the power minus 11. ரைட்டா? minus 11. யா, ஒரு சின்ன டவுட் வேற ஒண்ணும் இல்ல. சோ m1 m2 எடுத்துக்கிறோம். இங்க m1 m2 னா வேற ஒண்ணும் இல்ல, மாஸ் ஆஃப் எர்த், மாஸ் ஆஃப் m1. சோ இத வந்து m1 அப்படி எடுத்துக்கலாம், இத m2 அப்படி எடுத்துக்கலாம். சோ into m1 வந்து என்னது? 5.9 into 10 to the power 24, m2 7.9 into 10 to the power 22 divided by k ஓட வேல்யூ 9 into 10 to the power 9. அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. சோ இந்த ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? முத 6.67 into 5.9 into 7.9 இத ஒரு வேல்யூவா வச்சுக்கலாம். அடுத்தது into 10 to the power minus 11 plus 24 and then plus 22. இந்த 10 to the power 9 மேல கொண்டு போனேன்னா minus 9 ஆ மாறிடும். 10 to the power minus 9. So divided by only 9 இங்க இருக்கும். So இப்போ இத சால்வ் பண்ணனும். minus 7 plus 24 13 13 plus 22 35 35 plus minus 9 26. So 10 to the power 26 divided by 9. ரைட்டா? இப்போ இந்த q ஸ்கொயர்ட் இருக்கு. இந்த ஸ்கொயர்ட அப்படியே இந்த பக்கமா மாத்துறேன்னா ஹோல் ரூட் வரும். அப்படி இல்லனா என்ன பண்ணலாம்? 1/2 னு போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயர்ட அப்படியே 1/2 ஆ மாத்திட்டேன். சரியா? சோ 1/2 ஆ மாத்துனதுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு மேல ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு q equal to 6.67 into 5.9 into 7.9 divided by 9 whole power 1/2. இத மட்டும் 1/2 ல வச்சிட்டு இந்த 26 1/2 னா இது 1 ஆல இது 13 ஆல வரும். சோ இப்போ அந்த 26 10 to the power 26 மட்டும் அந்த 1/2 ஃபேக்டரால டிவைட் பண்ணி வெளியில வந்து தனியா வச்சாச்சு. சரியா? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கு. இதுக்கு அப்புறம் எப்படி சார் நம்ம சால்வ் பண்றது அப்படி கேட்டீங்கன்னா இதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் மெத்தட் போக போறது கிடையாது. இன்ஸ்டன்ட் log மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சோ log மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படினா அதுக்கு முன்னாடி logல சில பேசிக் ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் எழுதி போட்டுறேன். log formulas, ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, அடுத்து இன்னொரு செகண்ட் ஃபார்முலா, அடுத்தது தேர்ட் ஃபார்முலா. ஓகேவா? முதல் ஃபார்முலா log x squared equal to 2 log x, ரைட்டா?
log x square equal to 2 log x. இது first formula. அடுத்தது log AB equal to log A plus log B. Third formula log A by B equal to log A minus log B. So இந்த மூணு செட் ஆஃப் ஃபார்முலாஸை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். மூணு ஃபார்முலாஸுமே அப்ளை பண்ணோம். ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஸோ முதல்ல இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. log x squared equal to 2 log x இருக்கு. இந்த டேர்மை மட்டும் பாரு 6.67 into 5.9 into 7.9 divided by 9 whole power 1/2 அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 1/2 இங்க x அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் x ஸ்கொயர்ட் இருக்க வேண்டிய இடத்துல இங்க 1/2 இருக்கு. அவ்வளவுதான் சேஞ்ச். அதே ஃபார்மட்ல நம்ம இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இதுக்கு முன்னாடி இந்த பக்கமா அழிச்சிடலாம். சோ இப்போ இத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா? log x squared equal to 2 log x. இந்த இடத்துல log x power 1/2 இருக்கு. சோ அதனால 1/2 log x. ஏடா இங்க ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல இங்க 1/2 இருக்கு. 1/2 அதுபடி நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். சோ இந்த ஃபார்மட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே எழுதுனேன்னா என்ன வரும்? 1/2 log அந்த x க்கு பதிலா இந்த மொத்த டேர்ம் 6.67 into 5.9 into 7.9 divided by 9. முடிஞ்சதா? இப்போ இந்த டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? மேல பாரு இந்த மூணு குவாண்டிட்டி இருக்கு. இது A, இது B, இது C அப்படினு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ log AB = log A plus log B இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம log AB மட்டும் முதல்ல எடுத்து இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் முதல்ல எடுத்தா இந்த ரெண்டு வேல்யூவும் பிளஸ் பண்ணாலே முடிஞ்சிச்சு. அதாவது அதுக்கு log எடுத்து பிளஸ் பண்ணா முடிஞ்சிச்சு. அடுத்து அந்த வர்ற ரிசல்ட் இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். அதை வந்து ஏவா வச்சுட்டு இந்த வேல்யூவை பிவா வச்சோம் அப்படின்னாலும் அடிஷன் தான் வரும். ஸோ நான் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேர்ம் இந்த log 6.67 into 5.9 into 7.9 divided by இத வந்து நான் மேல இருக்கிறத மட்டும் log A B equal to log A plus log B அதுபடி நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்போ இதுல வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா log இத மட்டும் பாரு 6.67 into 5.9 into 7.9 இத வந்து செகண்ட் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? log 6.67 plus log 5.9 plus log 7.9 முடிஞ்சதா? இப்போ இந்த ஃபார்முலா வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலா படி இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க எழுதணும். அதுக்கு அப்புறமா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நியூமரேட்டர் டேர்ம் இந்த நியூமரேட்டர்ல மூணுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அத வந்து a plus b ஆ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க எழுதிருக்கேன். log a plus log b plus log c அவ்வளவுதான். புரியுதா? இப்போ log 6.67 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும், 5.9 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும், 7.9 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஆக்சுவலா நான் வந்து ஏற்கனவே பார்த்து நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் ஃபோன்ல தான் பார்த்தேன், அந்த ஃபோன்ல தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ லாக் புக்ல நம்ம ஈஸியா பார்த்தோம்னா
இங்க எழுதலாமா log 6.67 அடுத்தது log 5.9 அடுத்தது 7.9 so log 6.67 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தா நம்ம log புக்ல ஈஸியா பார்த்துடலாம் நான் வந்து ஃபோன் எடுத்ததனால என்னால வந்து இப்போ வந்து அப்படியே லைவா காமிக்க முடியல so ஃபோன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு so 6.67 ஓட வேல்யூஸ் 0.8241 and log 5.9 ஓட வேல்யூ 0.7709 and then log 7.9 ஓட வேல்யூ 0.8976 ஓகேவா இப்போ இந்த மூணையுமே நம்ம என்ன பண்றோம் ப்ளஸ் பண்றோம் சோ ப்ளஸ் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும் அதையும் நோட்ல எழுதியாச்சு ஏற்கனவே எனக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் இங்க பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆகும் 2.4926 2.4926 ஓகேவா டெஸ்ட் ஓகே இப்போ இது மூணுத்தையுமே ப்ளஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 2.4926 இப்போ நான் இந்த லாக்ல நியூமரேட்டருக்கு பதிலா இந்த வேல்யூ நான் சிம்பிளா போட்டுக்கலாம் அப்போ லாக்ல நியூமரேட்டருக்கு பதிலா என்ன வேல்யூ போட போறேன் 2.4926 so divided by 9 இருக்கு இங்க என்ன இருக்கு divided by 9 இருக்கு அப்படிதானே இங்க 9 இருக்கு இப்போ வந்து இந்த 1/2 அப்படியே வச்சிருங்க நம்ம இதுக்கு தான் சால்வ் பண்ணி போறோம் so divided by 9 இருக்கு so இது எப்படி இருக்குன்னு பாரு log a by b equal to log a minus log b அப்போ இதுக்கு ஏற்கனவே வந்து இது வந்து log வேல்யூ தான் ரைட்டா இதுக்கு நம்ம log பார்க்கணும் log 9 equal to so log 9 என்ன வருது அப்படினா 0.9542 0.9542 இப்போ log a by b ஃபார்முலா அப்படி பார்த்தா log a minus log b இந்த log a அப்படினா ஏற்கனவே நம்ம log எடுத்து தான் வேல்யூ இங்க வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் log எடுத்து தான் வேல்யூ வச்சிருக்கோம் இதுக்கும் நம்ம log எடுத்து வேல்யூ வச்சாச்சு அப்ப நான் என்ன பண்ணனும் சிம்பிளா 2.4926 minus 0.9542 the third formula படி log a by b equal to log a minus log b ரைட்டா log a வந்து இந்த வேல்யூ log b இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுவோம் சோ மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும் நான் ஏற்கனவே எல்லாம் சால்வ் பண்ணி வச்சிட்டேன் இங்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படினால ஏற்கனவே ப்ராப்ளம் ரொம்ப லாங் சோ 1.5384 சரியா 1.5384 இப்போ log இந்த மூணுமே ஃபார்முலா பார்த்தாச்சு இப்போ இது என்ன சார் வேல்யூ இது என்ன வேல்யூ அப்படினு கேட்டீங்கன்னா இந்த லாக்ல இருந்து இந்த பிராக்கெட் எண்ட் ஆக வரைக்கும் இந்த மொத்த ஈக்குவேஷனையுமே நம்ம அந்த மூணு ஃபார்முலா படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி இந்த வேல்யூக்கு நம்ம அரைவ் ஆயாச்சு ரைட்டா இந்த வேல்யூ என்னாச்சு நம்ம இப்போ அரைவ் ஆயாச்சு இப்போ நான் வந்து q ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கு ஆக்சுவலா q ஈக்குவல் டு அப்படினா q ஈக்குவல் டு 1/2 இன்டு இந்த log இந்த மொத்த வேல்யூக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் 1.5384 கண்டுபிடிச்சிட்டேன் சோ இதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு வேல்யூ இருக்கும் என்ன வேல்யூ 10 to the power 13 அப்படி சொல்லி நம்ம இங்க பார்த்திருப்போம் போர்டை எரேஸ் பண்ணியாச்சு சோ 10 to the power 13 இருக்கும் சோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ அரைவ் ஆயாச்சு இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் இது 2 இத வந்து கேன்சல் பண்ணலாமா சோ கேன்சல் பண்ணா என்ன வருது 0.7692 சோ 7692 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இது வந்துரும் 15384 புரியுதா இப்போ என்ன ஆன்சர் q equal to 0.7692 into 10 to the power 13 சோ முடிஞ்சதா சார் கேட்டிங்கனா கிடையாது log எடுத்தா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்டி log மெத்தட் எடுக்கணும்
ஸோ ஆன்டிலாக் அப்படின்னா எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா லாக் எடுத்து நமக்கு ஃபைனலா வந்திருக்கிற வேல்யூ 0.7692. ஸோ 0.7692க்கு ஆன்டிலாக் எடுக்கணும். ஸோ ஆன்டிலாக் அப்படின்னா என்ன 76ல 9 அப்படின்னு பார்க்கணும். ஃபோர்த் டிஜிட் 2 அது வந்து மீன் டிஃபரன்ஸா போயிடும். ஸோ 76ல 9 அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா லாக் எவ்வளோ வருது ஆன்டிலாக் அப்படின்னா 5875. 5875. ஸோ மீன் டிஃபரன்ஸ் இது எல்லாமே லாக் தான். நான் வந்து ஏற்கனவே ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஃபோனில் பார்த்ததுனால ரெக்கார்ட் பண்ணுறப்ப லைவாக காமிக்க முடியல. ஸோ 5875. ஸோ மீன் டிஃபரன்ஸ் 2 அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து வேல்யூ 3 வருது. ஸோ ப்ளஸ் பண்ணோம்னா 5878. சரிடா, இப்போ வந்து இது பாயிண்ட் இல்லையா 5.878. ஸோ Q equal to 5.878 into 10 to the power 13. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னா கேஸ் ஏக்கு ஆன்சர். கேஸ் ஏ என்ன கேட்டிருக்காங்க கால்குலேட் த வேல்யூ ஆஃப் Q required. ஸோ வேல்யூ ஆஃப் Q நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேஸ் பிக்கு வாங்க. கேஸ் பி ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது, கால்குலேஷன்லாம் போகவே தேவையில்ல. ஸோ கேஸ் பி இங்க எழுதுறேன். நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பேலன்சிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி இங்க அழைச்சிட்டேன். பேலன்சிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி போட்டிருப்போம். அதாவது கே கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதாவது இங்க வந்து Q1 Q2 இருக்கும், Q1 Q2 இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம Q1 Q2 வந்து எப்படி மாத்திருப்போம் Q ஸ்கொயர் மாத்திருப்போம். K னா 1/4 நான் ஷார்ட்டா எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு இங்க G M1 M2 by R ஸ்கொயர். இதுதான் பேலன்சிங் கண்டிஷன். இதுல இருந்து தான் நம்ம வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி லாக்லாம் போய் ஆன்டி லாக்லாம் போய் இந்த ஆன்சருக்கு வந்திருக்கிறோம். இப்போ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த் இஸ் halved could the charge Q change அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் எங்க M1 னா வந்து மாஸ் ஆஃப் எர்த்னு எடுத்தோம், M2 னா மாஸ் ஆஃப் மூன் எடுத்தோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த R ரெண்டுமே வந்து இருக்கிறதுல இருந்து பாதி ஆயிடுச்சு அப்படின்னா கிடைச்சிருக்கிற வேல்யூ Qல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த சேஞ்சுமே இருக்காது. அதுதான் ஆன்சர். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், முதவே R ஸ்கொயர் என்ன பண்ணியாச்சு கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அது பாதி ஆனா என்ன இல்ல வந்து இன்க்ரீஸ் ஆனா என்ன, எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ ஆன்சர் ஃபார் கேஸ் பி வந்து நோ சேஞ்ச். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 4. ஈஸியாக தான் இருக்கும். சும்மா அடிஷன் சப்ராக்ஷன்னா அதுக்கப்புறமா தான் லாக் ஆன்டி லாக்லாம். லாகுமே வந்து லாக் பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. டிவிஷன் அதுதான் இருக்கு. ஸோ ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். கொஸ்டினை பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5th ப்ராப்ளம் அதில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.